Hello friends, this video is sponsored by BuyMode e-shopping app. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா YT Studio ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். போயிட்டு யூடியூப்னு சர்ச் பண்ணாலே நமக்கு YT Studio ஆப் வந்துடும். ஆல்ரெடி நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய டேஷ்போர்டு தான் ஜென்யூன் ஐடியா. நம்ம சேனல் இப்போ சேனலில் இமெயில் இதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ சேனல்ஸ் இமெயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சுவிட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். சுவிட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இமெயிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, சென்ட் ஃபீட்பேக்கு, வெப் சென்டர், யூடியூப், ப்ரிவென்சி பாலிசி, பேமெண்ட் கண்டிஷன். இப்போ இந்த பென்சிலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் பேனரு, சேனல் லோகோ, ஹேண்டில்ஸு, இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்ஸு நம்ம எந்த யூடியூப் லிங்க்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் லிங்க்கு, லிங்க்டன்ஸ் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு எதை வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சிலில் கிளிக் பண்ணுறோம், ப்ளஸ் ஆடுன்றதை கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் ஆடுன்றதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில், அந்த லிங்க் எதோடையது, வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பு குரூப்பு, இல்லை ஃபேஸ்புக்கு பேஜ் என்னவோ அதனுடைய டைட்டில்ஸ் இங்கே கொடுத்துட்டு அதனுடைய யூஆர்எல் லிங்க் இங்கே போட்டு டன் கொடுக்கணும். டன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷன்ஸ் பிளாக்ல வந்துடும். சேவ்ன்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க் இருக்கு, ஏபிஜே எஸ்பி டிஎம்பி லைஃப் டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லிங்க் போடுறோமோ அந்த லிங்க் இங்கே வந்துடும். இப்படிதான் நம்ம லிங்க் யூடியூப் சேனலில் லிங்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் எடிட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கண்டென்ட், நம்ம எந்தெந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றது இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் இங்கே வரும். இப்போ 3 or 5 வீடியோஸ் தான் நம்ம இதில் இப்போதைக்கு வச்சுருக்கோம். சரிங்களா, 3 or 5 வீடியோ தான் இதில் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த வீடியோஸ் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறது, டைப் பண்ணுறது கிளிக் பண்ணுறீங்க. வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணோம்னா அந்த லிஸ்ட் அங்கே வரும். அடுத்தது விசிபிலிட்டி, அடுத்தது வேவ்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, ஹிஸ்டாரிக்கல்ஸ் இதை கிளிக் பண்ணுறீங்க. மேட் பார்க்கஸ் இதை செலக்ட் பண்ணி அப்ளைன்றதை கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இப்போ சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் லைனாக வந்துருச்சுங்களா. அடுத்தது வேவ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர் தென் இருக்குது, லெஸ் தென் இருக்குது. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண, மோர் தென், லெஸ் தென். இப்போ வந்து நம்ம மோர் தென் வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கும். இப்போ வந்து விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்ட், ஷெட்யூல், ப்ராஃபிட், இதில் எது நம்ம கொடுக்குறோமோ அது விசிபிலிட்டி ஆகும். இப்போ நம்ம வந்து பப்ளிக் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகும். இப்போ நம்ம வந்து 3 தான் பப்ளிஷ், 2 வீடியோ வந்து பப்ளிஷ் கிடையாது. பப்ளிஷ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுமோ, ஷார்ட்ஸ் போகணும், லைவ்ஸ் போகணும், பிளேலிஸ்ட்டு, எந்த லிஸ்ட்டை பார்க்கணுமோ அது அங்கே வந்து மேலே வந்து நிற்கும். சரிங்களா, இப்போ YT ஸ்டுடியோடைய ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். இந்த YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து ஒரு மெயில் ஐடி மூலிமா நம்ம உள்ளே வந்துடுறோம். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோ அப்டேட் பண்ணோம்னா நம்ம இங்கே ஆல்பம், வீடியோஸில் இருந்ததுன்னா வீடியோ செலக்ட் பண்ணோம். ஆல்பம் நம்ம எந்த ஆல்பத்தில் எந்த ஃபைலில் வச்சுருக்கோமோ நம்ம வீடியோவை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை கிளிக் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் ட்ரெண்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரெண்டிங்கில் எப்படி எது போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்த்துக்கலாம்.
இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இது சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது நம்ம வீடியோவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வரும். சரிங்களா? இப்போ ட்ரெண்ட் வீடியோ இது என்னென்ன வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு கைட்னஸ் கொடுக்குறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ரிவ்யூ பண்ணிருக்காங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்பி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 161, அதே 157 டாப் கண்டென்ட் ரியல் டைமில் 48 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இதை எப்படி வேவ்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். கண்டென்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் வரும். எந்தெந்த கண்டென்ட்ஸ் எந்த வீடியோஸு யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஆடியன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் யார் என்னன்றது டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மொபைலில் உங்கள் ஆடியன்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க, டேப்பில் எவ்வளோ பார்க்குறாங்க, ஏஜிஸ் வரையா உங்களுடைய வீடியோஸை யார் யார் பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜெண்டர் மேலி ஃபீமேல் எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் வியூஸ் லாஸ்ட் டீட்டெயில்ஸ் இந்தியாவில். சிசிஹெச் நான் சர்வீஸ் சிசிஹெச் யார் பார்க்குறாங்க தமிழ் வாட்ச் டைம்ஸ் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நாட் சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாக நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் பார்க்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். கண்டென்ட்ஸ் ஆடியன்ஸ் யாருன்றது இதில் வந்து கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸ்லாம் இங்கே வரும். வேவ்ஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி எவ்வளோன்றது மானிட்டேஷன் வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த பேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். எலிஜிபிலிட்டி லாஸ்ட் டேட் January 29 3 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் 3000 வந்துருச்சு, வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். இல்லை சம்திங் பப்ளிக் ஷார்ட்ஸ் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வரணும். 3 மில்லியன் வந்துருச்சாலும் எதி 1 வந்ததுனாலும் இது அப்ளை பட்டன் நம்ம ஓப்பன் ஆகிடும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோவை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி அதை சைன்அப் பண்ணணும். இமெயில் வச்சு சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்துடுவீங்க. இதுக்குள்ளே வந்து டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவுடைய டேஷ்போர்டை ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல்ஸை அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம குரோம் டேஷ்போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.